தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையுடைய ரிஜெக்ட் லிஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். ரிஜெக்ட் லிஸ்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து இந்த தடவை வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து நீக்கிறாங்க. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீசனும் சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து நீங்களும் வந்துட்டா உங்களையும் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாலும் நீக்கிடுவாங்க. அது என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் இது வந்து இப்ப வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, போன தடவையே மகளிர் தொகை, அதாவது வந்து கலைஞர் மகளிர் தொகை கொடுக்கும் போதே எல்லாருக்கெல்லாம் கொடுக்கல. அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து இவங்கெல்லாம் செலக்ட், இவங்கெல்லாம் ரிஜெக்ட்னு அவங்க வச்சிருந்தாங்க. அந்த ரிஜெக்ட் லிஸ்ட்ல வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகி வாங்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு வரையுமே பாத்தீங்கன்னா, நாங்க அப்ளை பண்ணியும் எங்களுக்கு போன தடவை கிடைக்கல, எங்களுக்கு எப்படி வந்து இனிமேல் கிடைக்கும், எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப வந்து போன தடவை அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி பேத்துக்கு மேல அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்காம இருக்கு. அப்ப கிடைச்சிட்டு இருக்கவங்களே 1.25 கோடி தான். ஆனா கிடைக்காதவங்க இன்னொரு 1.25 கோடி இருப்பாங்களாட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதானே அவங்களுக்கு அவங்க கொடுக்கல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் லிஸ்ட். அதே மாதிரி இந்த தடவை 2500 ரூபாய்க்கும் ரிஜெக்ட் லிஸ்ட் வருது. ஆனா இந்த ரிஜெக்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போன தடவையே வந்து செலக்ட் ஆனாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால போன தடவை வாங்கினவங்களும் இந்த தடவை ரிஜெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அது இல்லாம இப்ப அப்ளை பண்ணாலும் இதுக்குள்ள வந்து வந்தா மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இதுக்குள்ள வரல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப எதனுடைய அடிப்படை வைத்து வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். போன தடவை எதை வச்சுலாம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சொந்த வீடு இருந்தா அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த தடவை அந்த மாதிரிதான். சொந்த வீடெல்லாம் இருக்குன்னா அவங்க நல்ல வசதியா இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல ஊழியர்களா இருந்தா ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் கவர்மெண்ட் ஜாப்ல ஊழியர்களா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்துல நீங்க கேட்கலாம், போன தடவை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். போன தடவை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அப்ப உங்க குடும்பத்துல யாரும் கவர்மெண்ட் ஜாப்ல இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சா, 3-4 வருஷத்துல உங்க பையனோ உங்க பொண்ணோ உங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, போன தடவை எலிஜிபிளா இருந்திருப்பீங்க, இந்த தடவை அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு போயிருது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய அடிப்படையை வச்சு என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு தடவை, அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மறுபடியும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சில எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களே, அந்த எலிஜிபிலிட்டியை விட்டு இவங்க வந்து மீறி போறாங்களா. நம்ம வந்து சொல்லியிருக்கோம், வருஷத்துக்கு இத்தனை ரூபா தான் வந்து வருமானம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறோம். அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகை, அதுக்கு மேல இருந்தா இல்லைங்கிறோம். ஆனா அப்ளை பண்ணும்போது அவங்க அதுக்குள்ள இருந்திருக்கலாம். 2.5 லட்ச ரூபாய் சொல்றாங்க. 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளதான் என் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா வருடாந்திர வருமானமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். ஆனா ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு வேலை கிடைச்சு இன்னொருத்தவங்க வேலைக்கு போய் வருமானம் உயருது, இல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கே வருமானம் உயருது. அப்ப என்ன ஆகுது, 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு வருது. வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால அப்படி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த மாதிரி செக் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி சொந்த வீடு, அப்ப உங்களுக்கு சொந்த வீடு இல்லாம வந்திருக்கலாம், ஆனா இப்ப உங்களுக்கு சொந்த வீடு வந்திருக்கலாம். அதே மாதிரி அப்ப உங்களுக்கு 4 வீலர் இல்லாம இருந்திருக்கலாம். 4 வீலர்னு என்னது, காரு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கார் அப்படிங்கிறது லக்ஸுரிக்குள்ளதான் கொண்டு வராங்க. அதனால கார் வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப வந்து கார் போன தடவை இல்லாம இருந்திருக்கலாம், இந்த தடவை வந்திருக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல அதிகமானவங்க வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக போன தடவை இல்லாம இருந்திருக்கலாம், இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அதிகமானவங்க வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணும் போது, இப்போ உங்க வீட்டுல வந்து அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்பா மட்டும் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, அப்ப நீங்க அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த 3 வருஷத்துல உங்க பையன் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கலாம். இப்ப பையனும் சம்பாதிக்கிறார், அவர் ஒரு 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாருன்னா உங்களுடைய குடும்பத்துடைய வருமானம் உயர்ந்துருச்சுல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வருமானம் வந்து பாத்தீங்கன்னா வருடாந்திர வருமானம் ஏறும் போது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக குடும்பத்துல வரும்போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாம வந்து எதை வச்சு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐடி ஃபைல் பண்ணக்கூடியவங்களா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இல்லாம இருந்திருக்கலாம், இப்ப வந்திருக்கலாம். அதனால வந்து அதை வந்து வச்சு என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஊழியர்கள், உங்களுக்கு அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல யாரும் இல்லாம இருக்கலாம், இப்ப வந்து கவர்மெண்ட் ஜாப். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் யூனிட் வச்சு அவங்க வந்து போன தடவை கரண்ட் பில் எவ்வளோலாம் வந்து இது பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது 1000 யூனிட்டுக்குள்ள கரண்ட் பில் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கும் ஜாஸ்தியா வந்து கரண்ட் பில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் பில்லுக்கே மாசத்துக்கு இவங்க வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரிச்சானவங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து கரண்ட் பில் எச்சா யார் கட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பொருட்களும் சௌகரியங்களும் இருக்கிறவங்க தான் கட்டுவாங்க. அதிகமா ஏசி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லா வரும்.
மைக்ரோ ஓவன் யூஸ் பண்றது, ஏசி யூஸ் பண்றது, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் யூசேஜ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வசதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் போன தடவையும் பார்த்தாங்களான்னா போன தடவையும் பார்த்தாங்க. ஆனா போன தடவை நீங்க எலிஜிபிள்ல வந்திருக்கலாம், அப்போ உங்கள்ட்ட அது இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அப்ப நீங்க மாத்தி கூட கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அதையெல்லாம் செக் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசா அப்ளை பண்ணாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இதுல வந்து இவங்க செட் ஆகலைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க, நல்ல வசதி இருக்குது, 4-5 வீடு இருக்கு, அவங்க வந்து இதை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களையெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ரிஜெக்ட் லிஸ்ட்ல. யாரெல்லாம் பொய்யான தகவல் கொடுத்து வாங்கியிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசதியா இருந்து இந்த காசை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அந்த எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க எல்லாம் தேடி அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக வந்து முதியோர்களை பிரிக்க சொல்லியிருக்காங்க. முதியோர்கள் அப்படிங்கிறவங்க 60 வயசுக்கு மேல இருக்கவங்க. இப்ப நம்ம 1,31,00,000 வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மகளிர் தொகையை, அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 20 லட்சம் பக்கம்லாம் வந்து முதியோர்கள் தான் வராங்க. அந்த ஒரு 20 லட்சம் மக்களை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரிக்க சொல்றாங்க. பிரிச்சு அவங்கள வந்து முதியோர் தொகைக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு இதுல வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லாம இருக்காங்க, தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பிரிச்சிருங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு புது ஃபார்ம் கொடுப்பாங்க. நிறைய பேர் புது ஃபார்ம் வேணும், அப்ளை பண்ணும், எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லுங்க, ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேக்குறீங்க. இதுவரையும் வந்து பாத்தீங்களா ஆன்லைனும் ஆஃப்லைனும் 2 வகையிலுமே நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இப்ப வந்து எந்த ஒரு ஃபார்மையும் கொடுக்கல. இந்த ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகாம் அமைச்சு தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு முகாம் அமைச்சாங்க, அந்த முகாம்லயும் ஃபார்ம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக போன தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுடைய மறுபரிசீலனை மட்டும் தான் வாங்கினாங்க. அப்ப இன்னுமே ஃபார்முக்கு வந்து யாருமே எங்க போய் பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால இப்ப வந்து ஃபார்ம் கொடுக்க முடியாது. மகளிர் உரிமை தொகைக்கு அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் வந்து நீங்க கொடுக்க முடியும். அறிவிப்பு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் மகளிர் உரிமை தொகை வாங்காம காத்துட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான அறிவிப்பை சீக்கிரமே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்துல பட்ஜெட் ஒதுக்குனதுக்கு பிறகு வந்து இவங்க அறிவிப்பாங்க, அப்ப வந்து ஃபார்ம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்ல விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வருது, அந்த பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது 22ஆம் தேதி பிறந்த நாளை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகைக்கான ஏதாவது ஒரு அறிவிப்புகள் வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா யாரும் அப்ளை பண்ண முடியாது. இருக்கிறவங்கள ரிமூவ் பண்றதும், அதுக்கப்புறம் புதுசா வந்து முதியோர் தொகையில வந்து ஜாயின் பண்றதுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப கவர்மெண்ட் வந்து வேலையா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு புது ஃபார்ம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வந்த உடனே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோவா போடுவோம். உடனே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணிக்க முடியும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு சப்போர்ட்டா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.